எங்கே நாம் உள்ளே சென்று அந்த தெளிவை பெறும் பொழுது. இது மூலமா என்ன கிடைக்குது? அந்த சிவத்தை அடைய முடியும். அதுதான் அந்த ஸ்டேட் ஆஃப் பேலன்ஸ். அது வந்து நமக்குள் இருக்கும் அந்த தெய்வீக தன்மை, அந்த கிரேஸ் இல்லையா? நமக்குள் இருக்கும் அந்த கனிவு என்கின்ற ஒரு விஷயம், நமக்குள் இருக்கும் அந்த உட வெல் பீயிங், நாம அந்த உடல் நலம், ஆ உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அந்த ஒரு நிதானத்தன்மையில் இருக்கும் பொழுது, அதுதான் அந்த சமாதானமாக இருக்கும் அந்த ஒரு அழகான ஒரு தன்மை. இதுக்கு அந்த எக்ஸாம்பிள்னா, போன தடவ எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? அதே மனிதர். இப்பொழுது அவர் வந்து ரொம்ப நிறைவாகவும் இருக்கிறாரு. அதனால அவருடைய உடலும் அதற்கு ஏற்றாற்போல அவருக்கு ஒத்துழைக்கிறது. ஒரு 6 மாசமா அவர் வந்து சில சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டே வராரு. இதனால இப்ப பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த உடலில் உபாதைகள் இல்லை. இதனால அவருடைய மனதும் ஒரு அமைதியான வந்து ஒரு நீரோடை போல. ஓடை கிடையாது. நீரோட்டம் இல்லாமல் அந்த அமைதியாக இருக்கும் அந்த ஒரு தன்மை போல இது. இதனால அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த சக்திய என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, அவங்கள வந்து சரி செய்வதற்கு உபயோகப்படுத்தவில்லை. அவர்களிடம் அந்த சக்தியானது அதிகப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிறது. இல்லன்னா எனக்கு அது இருக்கு, இது இருக்கு என்று என்னுடைய கவனம் வந்து சிதறல்களாக வெவ்வேறு விஷயங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இப்போ வந்து அது கிடையாது. அடுத்தது என்ன நிலைக்கு செல்கின்றோம்? அந்த சுந்தரத்திற்கு. அதுதான் அந்த ஃபேஸ் ஆஃப் எஸ்தெடிக்ஸ் என்று நம்மளுடைய பத்திசர் அவர்கள் சொல்கிறார்.